இப்போ நம்ம தில்லுமுள்ளு கழகத்தோட அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகிக்கிட்டே போகுது போலயே. பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நிமிஷம் நிமிஷம் இஷ்டக சஷ்டக குஷ்டக அஷ்டக ஆகாட்டமா ரோட் ஓப்பனாய நமக்கு இஎன்டி கிளியராய நமக்கு இப்ப பாருமா. இந்த திமுக அரசு மேல இருந்த கடைசி கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் சுக்கு நூறா மக்களுக்கு உடைஞ்சு போற மாதிரி தான் ரிப்பன் பில்டிங் முன்னாடி உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த துப்புரவு பணியாளர்களை அடிச்சு கைது பண்ண விஷயம் நடந்துச்சு. அதுல இருந்து மக்களுக்கு சுத்தமா நம்பிக்கையே போச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அதை தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல அவங்களை அடைச்சு வச்சிருந்தாங்க. இப்ப நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. எந்த அளவுக்கு அவங்க மேல மோசமான தாக்குதல் நடத்தினாங்க, ஒருத்தவங்களோட கையை உடைக்கிறதா இருக்கட்டும், ஒருத்தவங்களை பலார்னு அறையறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய புகைப்படங்கள் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆச்சு. இப்போ நம்ம பேரு மொத்தமா மக்கள் கிட்ட நாரி போச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்ட திமுக இதுல இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி மக்களை இதை மறக்க வச்சு மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு யோசிச்ச திமுக ஒரு மாஸ்டர் பிளான போடுறாங்க. நேத்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்களும் மேயர் பிரியா அவர்களும் சேர்ந்து ஒரு சில தூய்மை பணியாளர்களை கூட்டிட்டு வராங்க. அவங்கள்ட்ட ஒரு பிரஸ் மீட் மாதிரி எடுக்கிறாங்க. இதுல ஹைலைட்டான ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பதாகையெல்லாம் ஏந்திட்டு வருவாங்க இல்லையா, அந்த பதாகையை வச்சு மூஞ்ச மறைச்சுக்கிட்டு நம்ம அக்கா பிரியா அவர்கள் அங்க இருக்க ஒருத்தர்கிட்ட சில டைலாக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி பேசுங்க அப்படின்னு. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். நீங்க மூஞ்ச மறைச்சுக்கிட்டா எங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்ல, அது பாயிண்ட் நம்பர் 1. சரி, அது கூட விட்டுருங்களேன். ஒரு தூய்மை பணியாளர் அக்கா ஒருத்தவங்க செம்மையா டைலாக் எல்லாம் விட்டு அப்படியே கண்ணீர் மல்க பேசியிருக்காங்க. அந்த வீடியோவை கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். அந்த நம்மளோட முதல்வர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களை வயிறார பசித்ததுக்காக ரொம்ப நன்றி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணுலம் ஸ்டாப்பை வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ராம்கி நிறுவனத்துக்கு எதுக்கு நான் வேலைக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய நலத்திட்ட உதவிகளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எங்களால் டீ கூட குடிக்காம வீட்டிலேருந்து வந்துடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்து எங்களுக்கு காலையில் உணவு கொடுத்து வயிறார பசியார எங்களை வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இந்த அக்கா இப்படி கண்ணீர் மல்க பேசுறத பாக்குறப்போ நமக்கே ஒரு செகண்ட் என்ன தோணுதுன்னா, திமுக அரசு எல்லாருக்கும் நல்லதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அங்க போராட்டம் நடத்தின துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே தப்பானவங்க தானோ, நம்ம தான் வந்து தமிழக அரசை தப்பா நினைச்சுக்கிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு மக்களோட மைண்ட ஒரு செகண்ட் மாத்துற மாதிரி செம்மையா பேசினாங்க இல்லையா. எப்படி இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, பேசின அக்கா யாருன்னா திமுகவினுடைய உறுப்பினரா இருக்காங்க. இவங்க பேசின இந்த வீடியோக்கு கீழே எதிர்கட்சிக்காரங்க நிறைய பேர் ஒரு சில போட்டோஸை ஷேர் பண்றாங்க. என்ன அப்படின்னா, இதே அக்கா வந்து அமைச்சர் சேகர் பாபு அவர்களை கட்டிப்பிடிச்சு நிக்கிற மாதிரியும், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கூட நின்று போட்டோ எடுத்திருக்க மாதிரியும் நிறைய போட்டோஸை ஷேர் பண்றாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு சிலர் இன்னொரு கமெண்ட்டும் பண்றாங்க, ஏன்டா டிராமா கம்பெனியா நடத்துறீங்க அப்படின்னு பார்த்தா, ஆமாங்க, இங்க உண்மையாலுமே டிராமா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அக்கா தான் இப்படி பேசியிருக்காங்கன்னு பார்த்தா, இன்னும் பின்னாடி ஒரு 10 பேர் வந்து தமிழக அரசுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பதாகை ஏந்திட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க பேசினதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சரி, தமிழக அரசுக்கு இப்படி ஒரு அவப்பெயர் வந்துருச்சு, அவங்கள வந்து நல்லவங்கன்னு மக்களுக்கு காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள பாராட்டி பேசினா கூட ஓகே. ஆனா இந்த பேசின 10 பேருமே தனியார் மயமாக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை குறிப்பிட்டாங்க இல்லையா, அந்த நிறுவனத்தை பயங்கரமா பாராட்டி புகழ்ந்து பேசியிருக்காங்க. காலை உணவு போடுறாங்க, மத்தியானம் உணவு போடுறாங்க, நாங்க எப்ப கடன் கேட்டாலும் தராங்க அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க அந்த நிறுவனம் இருக்கிறதுலயே ரொம்ப நல்ல நிறுவனம், அங்க வேலை பார்க்கறது உண்மையாலுமே சூப்பரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பிரைஸ் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கு இவ்வளவு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? தமிழக அரசுக்கு ஒரு அவப்பெயர் ஆயிடுச்சு, அதுல இருந்து நாங்க தப்பிக்கணும்ன்றதுக்காக இவங்களை இப்படி பேச வைக்கிறோம் அப்படின்னா கூட ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா நம்ம அக்கா பிரியா அவர்கள் ஒருவேளை அந்த நிறுவனத்துக்கு நீங்க முட்டு கொடுத்து பேசுங்கன்றதுதான் ஸ்கிரிப்டாவே கொடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்ப எழுந்திருக்கு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, இந்த கூட்டத்தில இருந்தே ஒரு 10 பேரை கூப்பிட்டு முதல்வர் சந்திச்சு, நான் வந்து தூய்மை பணியாளர்களை சந்தித்தேன், அவங்களோட கோரிக்கை எல்லாத்தையும் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி பெருமையா தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவும் போட்டிருக்காரு. எதுக்கு இந்த வேலை? இந்த மாதிரி மக்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா, எங்க அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வருவாருன்னு ஒரு கூட்டமே வந்து நிக்குமே, எங்க திருமாவர்களை காணோம் அப்படின்னு நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு தேடணும்னா, நாளைக்கு அவருடைய பிறந்த நாள், அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல இருக்காரு போல இருக்கு. எப்பயும் போல அவரை நடுவுல உட்கார வச்சு பூவெல்லாம் கொட்டி அதை ஒரு நீராட்டு விழா மாதிரிலாம் நடத்துவாங்களே, அந்த ப்ரிப்பரேஷன்ல இருக்காரு போல இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மதுரையில அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து கண்டிக்கிறேன்,
எல்லாம் ஓகே தான். ஆனா இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனையை நீங்க அரசியலாக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசியலாக்காம அவியலாக்க முடியும். ஒரு சிலர் தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கெல்லாம் வந்து வழக்கம் போல உங்க ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுத்து உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்கன்றப்போ அந்த பேசிக்கிட்டு இருக்க 4 பேரையும் அரசியலாக்காதீங்கன்னா நீங்க என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? அது மட்டும் இல்லாம இவர் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. துப்புரவு பணியாளர்கள் மேல இரவோட இரவா காவல்துறையினர் தான் மோசமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்றதுனால காவல்துறையினர் தமிழக அரசுக்கு வந்து அவப்பெயரை விளைவிக்குது, காவல்துறையினர் தான் இதுக்கு முழுக்க காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கீங்க. காவல்துறையினருக்கு வந்து டைரக்டா போய் அட்டாக் பண்ணிட்டாங்க, தமிழக அரசு வந்து எந்த ஒரு கமாண்டும் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் நீங்க சொல்றீங்களா? அது எப்படி பாசிபிள்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கூட முக்கியமா இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுல யாரெல்லாம் குரல் கொடுத்திருக்காங்களோ, யாரெல்லாம் அரசுக்கு எதிராக பேசியிருக்காங்களோ அவங்கள குறிப்பிட்டு தேடி அவங்கள அடிச்சு அவங்க கையெல்லாம் உடைச்சிருக்காங்க. காவல்துறையினர் எப்படி அதெல்லாம் வீடியோவா பார்த்து இவங்க நிறைய பேசியிருக்காங்க, இவங்க கையை உடைக்கணும்னு சொல்லி நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் தாக்குதல் நடத்தியிருப்பாங்களா? எப்படியா இருந்தாலும் தமிழக அரசு சார்பில் இவங்களுக்கு கமெண்ட் போயிருக்கும், அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவங்க ஆக்ஷனே எடுத்திருப்பாங்க. அப்படிங்கிறப்போ என்ன வகையில தமிழக அரசுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற ஸ்டேட்மெண்ட்டை இவர் கொடுத்திருக்காரு? யாருக்கு இவர் முட்டு கொடுத்து யாரை காப்பாற்ற நினைக்கிறாரு? அதாவது திமுக அரசு கமெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் காவல்துறையினர் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு இவ்வளோ பச்சையா தெரிஞ்சும் நீங்க இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறீங்கன்னா இப்ப நாங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம். நீங்க பேசாம என்ன பண்ணுங்க, கட்சியை கலைச்சிட்டு திமுக உறுப்பினரா சேர்ந்துக்கிட்டீங்கன்னா உடன்பிறப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டம் உங்களுக்கு கிடைக்கும். அது வேணா கரெக்டா இருக்கும். திரும்ப இந்த பக்கம் எல்லாம் வந்துடாதீங்க, அப்புறம் உங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. அதுல அவர் முக்கியமா வச்ச ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நேத்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு உரை கொடுத்திருக்காரு. அதுல ஒரு சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. அது என்னன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனா அதுல அவர் முக்கியமா குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, RSS அமைப்பு நூற்றாண்ட கடந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி அதை பத்தி ஒரு சில பெருமைகளை குறிப்பிட்டிருந்தார். உடனே இதை ஒரு பாயிண்டா எடுத்துட்டு வந்த திருமா அவர்கள் எப்படி மோடி அவர்கள் வந்து RSS அமைப்பை பத்தி பேசலாம், அது இப்படிப்பட்ட அமைப்பு அப்படிப்பட்ட அமைப்பு, இந்துக்கள் பெருவாரியா இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த அமைப்பு வந்து சிறுபான்மையினரை ஒடுக்கிறதுக்காகவே கொண்டு வரப்பட்ட அமைப்புன்னு சொல்லி பயங்கரமா டைலாக் எல்லாம் விட்டிருந்தார். இப்போ பொதுவாகவே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஆர்டிகல் 370 தடை செய்யறதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பல வன்முறைகள் எழுந்துட்டு இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த நேரத்துல இவர் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார் அப்படின்னா, இது விடுதலைக்கான போராட்டம், அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் தங்களுக்கு விடுதலை வேணும்ன்றதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவ்வளவு ஏன், இந்த பஹல்காம் தாக்குதல்ல கூட கொல்லப்பட்ட 26 பேருமே நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்னு கேட்டுதான் கொல்லப்பட்டாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப கூட இவர் பேசின ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒரு இடத்துல கூட இது இஸ்லாமிய பயங்கரவாதம் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிடவே இல்லை. பஹல்காம் தாக்குதல் எந்த அளவுக்கு மோசமான தாக்குதல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஹிந்துவான கேட்டு சுட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கறதே மோசமான விஷயம். அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு இடத்துல கூட இஸ்லாமிய பயங்கரவாதம்னு குறிப்பிடுறதுக்கு தயாரா இல்லைங்கிறப்போ RSS அமைப்பு மட்டும் இந்துக்கள் அதிகமா இருக்க அமைப்பு, அது தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பு அப்படி இப்படின்னு பேசுறீங்கன்னா யாரை திருப்திப்படுத்த நீங்க இப்படி ஒரு முட்டை கொடுக்குறீங்கன்றதான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. நம்ம உடன்பிறப்புகளுக்கு எல்லாம் கலக்கம் தர மாதிரி இன்னொரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. அமைச்சர் பெரியசாமி அவர்களுடைய வீட்லயும் அவருடைய மகன் மகள் வீடுகள்லயும் அவருக்கு சொந்தமான ஒரு சில இடங்கள்லயும் அமலாக்கத்துறை சோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவர் யாரு அப்படின்னா, பள்ளி காலங்கள்லயே தன்னை வந்து திமுகவுல இணைச்சுக்கிட்டாரு. கருணாநிதி அவர்கள் முதல்வரா இருந்த காலத்திலேயே அமைச்சரா இருந்திருக்காரு. அது தொடர்ந்து இப்பவுமே நிறைய பொறுப்புகள்ல இருந்துட்டு தான் இருக்காரு. 2006ல இருந்து 2011 வரைக்கும் வீட்டு வசதி வாரிய அமைச்சரா இருந்த இவரு வீடு கொடுக்கறதுல நிறைய முறைகேடு பண்ணிருக்காருன்னு சொல்லி ஒரு பெரிய புகார் இவர் மேல எழுந்தது. அதை தொடர்ந்துதான் இப்போ அமலாக்கத்துறை சோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் பரவிக்கிட்டு இருக்கு. இவரை திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மூத்த அமைச்சர் அப்படின்னே சொல்லலாம். பல வருஷமா திமுகவுல இருக்காரு. அப்படிங்கிறப்போ இன்னும் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கும், இவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி டாஸ்மாக் முறைகேடு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அமலாக்கத்துறை உள்ள வந்தப்போ உடனே நீதிமன்றம் போய் அமலாக்கத்துறை இதுல வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இடைக்கால தடையெல்லாம் நம்ம தமிழக அரசு வாங்கினாங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல ஒரு மூத்த அமைச்சர் வீட்டுல அமலாக்கத்துறை சோதனை நடத்துறாங்க அப்படின்னா ஒருவேளை ஏதாவது நெகட்டிவா மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதான். இருந்தாலும் மாட்டிக்கிட்டாருன்னா இது கட்சிக்கு மறுபடியும் ஒரு அவப்பெயரை கொண்டு வந்துருமேன்னு திமுக உடன்பிறப்புகள் ஏதாவது முட்டு கொடுப்பாங்களோ அப்படின்னு மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க.
அமைச்சர் பெரியசாமி அவர்கள் பல சிக்கல்களை கடந்து பல விஷயங்களை பார்த்துதான் இப்போ இந்த இடத்துல இருக்காரு. இந்த மாதிரி எந்த பயமுறுத்துற வேலையும் திமுக காரங்களை தாக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கனிமொழி அக்கா கொடுக்கறதும் ஒரு பெரிய முட்டு தான் அப்படின்னு வச்சுக்கலாமே. சமீபத்துல பேசின ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாரு. அப்பா உங்களுக்காவது இந்த உண்மை தெரிஞ்சதேன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா, இதுக்கு முட்டு கொடுக்கிற மாதிரி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, ஆக்சுவலா இது மனசாட்சியே இல்லாத ஸ்டேட்மெண்ட் தான், பட் இருந்தாலும் அவர் குறிப்பிட்டிருக்கிறத சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? தமிழகம்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் பாதுகாப்புல முதன்மை இடத்துல இருக்கிறதே தமிழ்நாடு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. விடியல் பயணமா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், இது எல்லாமே பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய மாநிலமா தமிழகம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பெண்கள் பாதுகாப்புக்கும் விடியல் பயணத்துக்கும் என்ன சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். விடியல் பயணம்னு நீங்க ஒண்ணு கொடுத்துட்டே ஒரு 700 வாட்டி ஓசி பயணம்னு சொல்லி காமிச்சிருக்கீங்க. சரி, அது கூட விடுங்களேன், நாங்க அதை பத்தி பேசவே இல்லைனாலும் பெண்கள் பாதுகாப்புன்றது என்னன்னா ரோட்ல சுதந்திரமா நடக்கிறது அவங்களுக்கு எந்த ஒரு மோசமான விஷயமும் நடக்கக்கூடாதுன்னு தான். ஆனா போன வாரத்திலேயே பார்த்தோம், கிட்டத்தட்ட 2-3 காவல் அதிகாரிகளே அவங்களை சுத்தி இருக்க பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க அப்படிங்கிறது. இந்த அளவுக்கு தமிழ்நாடு மோசமா போய்கிட்டு இருக்கப்போ பெண்கள் பாதுகாப்புல தமிழகம் முக்கியமான இடத்துல இருக்கு. அதுவும் நாங்க விடியல் பயணம், புதுமை பெண் திட்டமெல்லாம் கொடுத்துருக்கோம்னா இவங்க இதெல்லாம் தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களா? இந்த முட்டுக்களெல்லாம் கூட எடுத்துக்கலாங்க, ஓரளவுக்கு ஜீர்ணிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோல இருக்கிற ஒரு முட்டை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூலி படத்தை பார்த்துட்டு இருந்தாரு. கூலியா இருந்தாருன்னா அந்த கூலி படத்துல கூலியாக நடித்த ரஜினிகாந்தை கூலிக்காரர்களுடைய பிரச்சனை எப்படி இருக்கின்றது எடுத்த படத்தை தான் பார்த்துருக்காரே தவிர அதற்காக தனிப்பட்ட ஒரு இது கிடையாது. இரண்டாவது, மாண்புமிகு சென்னையில் இருக்கின்ற 6 திட்டங்கள் கொடுத்திருக்காங்க. ஆமா, நல்ல 6 திட்டங்கள் இன்றைக்கு மக்களுக்கு சென்றடைகின்றது. இல்ல, எனக்கு புரியல அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன. கூலி படத்தை எதுக்கு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தாருன்னா அதுல கூலி தொழிலாளர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பார்த்தாருன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரே. எப்படியா உங்களுக்கு இம்பட்டு அறிவு வந்துச்சு? யாரு நீங்க, எப்படிப்பட்ட உடன்பிறப்புகள் நீங்கன்னு சொல்லி கொஞ்சம் உத்து பார்த்தோன்னா, அட நம்ம காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அப்போ கரெக்டா தான் மூட்டு கொடுக்குறாரு. ஒரு டெலிவிஷன் டிபேட்ல உட்காந்துட்டு இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை இவர் கொடுக்குறாருன்னா நாளைக்கு இன்னொரு டெலிவிஷன் டிபேட்ல உட்காந்து வார் படத்தை பார்த்துட்டு முதல்வர் அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் வாரை எப்படி நிறுத்தலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாரு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மக்களுக்கு ஒரு சிறந்த ஜனநாயகனா எப்படி இருக்கிறது அப்படிங்கறத முதல்வர் யோசிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா எந்த படத்தெல்லாம் பார்த்து முதல்வர் என்னெல்லாம் பிளான் பண்ணுவாரு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. திமுகவே முட்டுல இப்படி அடி வாங்கிக்கிட்டு இருக்கு. திமுகவோடைய கூட்டணி கட்சிகள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பக்கம் விசிகா என்ன வேலை பண்ணுது, ஒரு பக்கம் காங்கிரஸ் என்ன வேலை பண்ணுதுன்னு பார்த்தோம். இப்ப இதெல்லாம் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு கட்சி இன்னொரு வேலையை பார்த்திருக்கு, அதுதான் தாங்கிக்கவே முடியல. நேத்து இந்தியாவினுடைய 79வது சுதந்திர தினம் இந்தியா முழுக்க கொண்டாடப்பட்டுச்சு, நமக்கு தெரியும். அதை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துல கொடி ஏற்றப்பட்டுச்சு. இதுல இந்தியாவினுடைய கொடியே தலைகீழா கட்டப்பட்டிருக்கு. அதுவே தெரியாம கொடியை ஏத்தி அங்க இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டி பூக்கள் போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னா இதை எங்க போய் சொல்றது? நேத்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோட்டையில உரையாற்றியிருக்காரு. அவர் ஆட்சியில இருக்க இந்த மொத்த காலத்திலேயே இந்த உரை தான் இருக்கிறதுலே நீண்ட உரையா பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் பேசியிருக்காரு. மற்ற நாடுகளுக்கும் சில அறிவுறுத்தல்களையும் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நாட்டு மக்களுக்கு பல முக்கிய அறிவிப்புகளையும் கொடுத்திருக்காரு. அதனுடைய தமிழாக்கம் நம்மளுடைய பேசு தமிழா பேசு சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த அறிவிப்புகள்ல ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் சொல்லணும் அப்படின்னா, தனியார் நிறுவனத்துக்கு முதல்ல வேலைக்கு போற இளைஞர்களுக்கு 15,000 ஊக்கத்தொகை கொடுக்கப்படும்னு சொன்னதா இருக்கட்டும், இந்தியாவில நியூக்ளியர் கெப்பாசிட்டியை 10 மடங்கு உயர்த்தணும், சுதர்ஷன் சக்ரா அதாவது இந்தியன் செக்யூரிட்டியை பலப்படுத்தணும், ஃபைட்டர் ஜெட்ஸை இந்தியாவிலேயே தயாரிச்சு பயன்படுத்தணும், இந்த மாதிரி பல முக்கிய அறிவிப்புகளை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி வரியில மறுசீரமைப்பு செய்யப்படும், இதனால இந்தியாவில பல பொருட்களோட விலை குறையும், இது தீபாவளிக்கு மக்களுக்கு நான் கொடுக்கிற பரிசு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. சமீபத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த பாகிஸ்தானை பொறுத்த அளவுல நிறைய நியூக்ளியர் த்ரெட்ஸை இந்தியாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க கொடுக்குற இந்த அச்சுறுத்தலுக்குலாம் இந்தியா பயப்படவே பயப்படாது. நீங்க ஏதாவது ஒரு தாக்குதல்
நடத்தணும்னு முற்பட்டீங்கன்னா கூட எந்த இடத்துல உங்களை எப்படி அடிக்கணும்னு இந்திய ராணுவம் முடிவு பண்ணுதோ அது துல்லியமா நடத்தி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களும் நேத்து நேர்ல சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்த உக்ரைன் போரை பத்தி தான் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க சமரச பேச்சுக்கான உடன்படிக்கை ஒத்துவரவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு. இத பத்தின இன்னும் விரிவான தகவல்களோட ஒரு வீடியோ நம்ம பேசு தமிழா பேசு சேனல்லே ரிலீஸ் ஆகும். வெயிட் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்போ லைவ்ல இருக்கு. அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற, மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய்.